So digital electronics இந்த டாபிக்ல வந்து till now என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா what are the numbers number system அந்த நம்பர் சிஸ்டம்ஸ்க்கு boolean algebra பைனரி நம்பர் சிஸ்டம்க்கு boolean algebra அதே மாதிரி இந்த boolean algebra இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சர்க்யூட்ஸ் ஓகே ஸோ அதாவது கேட்ஸ் யூஸ் பண்ணி சர்க்யூட்ஸ் டிசைன் பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் வந்து நம்ம இந்த கேட்ஸ் கனெக்ட் பண்ணி combination logic circuits அப்படின்னு பார்த்தோம் okay so these are all the digital circuits okay the digital circuits are processing with the binary numbers so the binary numbers base பண்ணி the digital circuits லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கறது பார்த்துறோம் so digital circuits is nothing but is a constitute of logic gates okay நம்ம ஏழு logic gates பார்த்தோம் இல்லையா that is basic logic gates 3 and layered logic gates 4 totally there are 7 logic gates அப்படிங்கறத பார்க்கிறோம் so the 7 logic gates பேஸ் பண்ணி தான் வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த எல்லா சர்க்யூட்ஸும் வந்து டிசைன் பண்ணணும் ஓகே சரி இப்போ லாஜிக் கேட்ஸ் டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிமெம்பர் பண்ணணும் ஓகே லாஜிக் கேட்ஸ் அப்படின்றது வந்து அது ஒரு சிம்பிள் தான் அதாவது நம்ம போடுறது வந்து டி இப்போ AND கேட் அப்படின்னு சொன்னா டி ஷேப்ல போடுவோம் ஆர் கேட்னா அந்த டி ஷேப்பை கொஞ்சம் பெருகலாக இதெல்லாம் போடுவோம் அதான் பெண்ட் பண்ணி போடுவோம் ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ் isn't it then what is the original design of an AND gate an OR gate or an NOT gate அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ இந்த லாஜிக் கேட்ஸ்லாம் வந்து ஒர்க்கிங் பேஸ்ட் அப்பான் த ஸ்விட்சிங் லாஜிக்ஸ் ஓகே ஸோ ஸ்விட்சிங் அந்த தியரி பேஸ் பண்ணி தான் வந்து லாஜிக் கேட்ஸ்லாம் ஒர்க் ஆகும் ஓகே the electrical devices that is electrical components which are working like a switch on off switch can be used in the design of logic gates isn't it okay so அந்த மாதிரி நம்ம பார்க்கறப்போ ஒரு switching circuits தான் வந்து நம்ம switching circuit பேஸ் பண்ணி தான் logic gate டிசைன் பண்றோம் அப்படி சொல்றதுனால அந்த switching circuits okay that is switching components என்னென்ன switching components இருக்கு என்னென்ன ஸ்விட்சிங் காம்பனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த லாஜிக் கேட்ஸை டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் ஓகே நீங்கள் ஸ்விட்சிங் சர்க்யூட்ஸ்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ரிமெம்பர் பண்ணி பார்க்கலாம் தட் மீன்ஸ் நான் உங்களுக்கு லாஜிக் கேட்ஸ் வந்து சொல்கிறப்போ ஒரு AND கேட் அப்படின்னு சொன்னால் சீரீஸில் இந்த ஸ்விட்சஸ் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஓகே அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி பாருங்க சரியா சரி இப்போ இது வந்து ஸ்விட்ச் மெக்கானிக்கல் ஸ்விட்ச் இது ஆன் ஆஃப் பண்ணோம்னா நம்ம வந்து ஸ்விட்ச் போட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை புஷ் டு ஸ்விட்சஸ்ன்றது மெக்கானிக்கல் ஸ்விட்சஸ் இருக்கும் அது வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் பட் எலக்ட்ரிக்கலாக ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து நம்ம டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்சாக யூஸ் ஆகுது ஓகே நம்ம ப்ரீவியஸில் செமிகண்டக்டர் டிவைசஸ் பார்க்கும்போது அதாவது டிரான்சிஸ்டர் பற்றின ஒரு டாபிக் நம்ம பார்க்கும்போது டிரான்சிஸ்டர் கேன் பி யூஸ்ட் ஆஸ் எ ஸ்விட்ச் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே அந்த இடத்துல in that cases okay how a transistor can be working like a switch அப்படி பார்க்கறப்போ transistor can be operated in three operating modes three operating regions not modes okay of course modes could a transistor can be operated in three regions what are the three regions means saturation region cutoff region and active region அப்படின்றது three regions பார்த்தோம் இல்லையா so the active region அப்படின்றது வந்து இங்க நமக்கு தேவையில்லாது that means in an active region a transistor can be working like an amplifier okay with amplifier work active region then what about saturation region cutoff region means in saturation region there is in saturation region there is a current flow that means a full amount of current will flow in saturation region when the transistor is working in saturation region
Okay, in that case this voltage level is very low but the current is high. Okay, saturation region. In cutoff region அதுக்கு opposite. Okay, voltage அதிகமா இருந்தாலும் current flow கம்மியா இருக்கும். That means negligible amount of current will flow in cutoff region. In saturation region the current flow is high with a small voltage itself. Okay, so heavy current flow இருக்கிற அந்த saturation region நம்ம on switch அதாவது on ஆப்ரேஷனா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி current flow இல்லாம இருக்கிற அந்த cut off region நம்ம off condition எடுத்துக்கலாம். Okay, so in this way a transistor can be considered as switching device. Okay, whenever we operate a transistor in saturation region it replicates an on switch. Similarly, if we operate a transistor in cutoff region, then it resembles a off switch. Understand? So the transistor off switch or on switch or whenever they are operated in active region as well as cutoff region. Okay, active region na off switch, cutoff region on switch. Understand? So a transistor can be used as a switching device. So in that நம்ம இந்த ஸ்விட்சுக்கு பதிலா ஒரு டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணிக்கிறோம். So இது பேஸ், எமிட்டர், இது கலெக்டர் அப்படிங்கிற மாதிரி காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன்ல நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ பேஸ்க்கு வந்து கரண்ட் அப்ளை பண்ணா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட், அதாவது இந்த ஸ்விட்சிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவுட்புட் கரண்ட் கிடையாது, it is switching current. So base வந்து நம்ம switching current, a small amount of current apply பண்றப்போ கலெக்டர்ல இருந்து எமிட்டருக்கு current flow ஆகும். If the base current is 0 is applied 0, then there is no current flow from collector to emitter. Okay, சரியா? So இந்த மாதிரி நம்ம வந்து பேஸ்க்கு நம்ம current apply பண்ணா அது ஆன் ஸ்விட்சா வேலை செய்யும். பேஸ்க்கு current apply பண்ணல, that means பேஸ் வந்து நம்ம கிரவுண்டட் பேஸா வச்சோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஆஃப் ஸ்விட்சா வேலை செய்யும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதான் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்சா எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போ லாஜிக் கேட் டிசைன் பண்ணணும். லாஜிக் கேட் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஸ்விட்சிங் டிவைஸ் தேவை இல்லையா? அந்த ஸ்விட்சிங் டிவைஸ் பிளேஸ்ல நம்ம இந்த டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் ஒரு அண்டிகேட்டட் டிசைன் பண்ணணும், 2 இன்புட் அண்டிகேட் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மினிமம் உங்களுக்கு வந்து 2 டிரான்சிஸ்டர்ஸ் தேவைப்படும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஆர் கேட் டிசைன் பண்ணணும்னாலும் உங்களுக்கு 2 டிரான்சிஸ்டர்ஸ் தேவைப்படும். Understand? So transistor is a switching device, so therefore the transistor can be, bipolar transistor can be used as switching device to design logic gate. Understand? So இது one. Next, இந்த டிரான்சிஸ்டர் மட்டும்தானா வேற என்னென்ன டிவைசஸ் வந்து ஸ்விட்சிங் டிவைசஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இன்னொரு டிவைஸ் யூனிபோலார் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம், FET, ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஸோ ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டரை வந்து நம்ம ஸ்விட்சிங் டிவைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். As we can see that JFET MOSFETs, so the junction field effect transistors as well as metal oxide semiconductor field effect transistor. So in the FET devices on the field effect transistor devices on the switching devices are used rather than a bipolar transistor. Okay, FET are called unipolar transistors. Okay, adha vandu ore pole da irukum. Bipolar transistor 2 poles irukum. Okay, 2 poles na already we know that. Okay, so no pusa explain panna thevilla. Okay, so இது வந்து bipolar device, அதாவது ordinary transistor BJT பாத்தீங்கன்னா bipolar device, FET அப்படின்னு பாத்தீங்கன்னா unipolar device அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? So இதுல JFET யூஸ் பண்ணலாமா MOSFET யூஸ் பண்ணலாமா? We can use both. JFET யூஸ் பண்ணலாம், MOSFET யூஸ் பண்ணலாம். பட் JFET யூஸ் பண்றது வந்து டிரான்சிஸ்டர் எப்படி யூஸ் பண்றோம், BJT யூஸ் பண்றது எப்படி யூஸ் பண்றோம், அதே மாதிரி தான் JFET கூட. JFET க்கும் டிரான்சிஸ்டர்
பிஜேடிக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம ஜேஃபெட் யூஸ் பண்ணுறதை விட பிஜேடி யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் மாஸ்பெட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மாஸ்பெட் இஸ் somehow better than a BJT, bipolar device. அதாவது பைபோலார் டிவைஸோட மாஸ்பெட் பெட்டர், கொஞ்சம் ஒரு சில கண்டிஷனில் வந்து பெட்டராக இருக்கும், சில ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பெட்டராக இருக்கும் இது மாஸ்பெட். அதுக்குன்னு மாஸ்பெட் பெட்டர் தேன் பிஜேடி அப்படின்னு எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் நோ. பிஜேடியில் கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் மாஸ்பெட்டில் இருக்காது, மாஸ்பெட்டில் இருக்கிற கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிஜேடியில் இருக்காது. ஓகே, ஸோ நம்மளுக்கு எந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக தேவைப்படுதோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி நம்ம பிஜேடி டிரான்சிஸ்டரை சுவிட்சிங் டிவைஸாக எடுத்துக்கலாமா, இல்லை வந்து மாஸ் டிவைஸை வந்து சுவிட்சிங் டிவைஸஸாக எடுத்துக்கலாமா, சுவிட்சிங் காம்போனன்ட்ஸாக எடுத்துக்கலாமா அப்படின்றத we have to decide. ஓகே, சரியா? ஸோ இப்போ ஐசிஸ்லாம் டிசைன் பண்ணுறாங்க, இந்த கேட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு ஐசிஸ்லாம் டிசைன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஐசிஸ்லாம் டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ் ஐசிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது எந்த டிவைஸை வந்து சுவிட்சிங் டிவைஸாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அதில் அந்த கோடிங்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கு அந்த ஐசிஸ்க்கு வந்து சீரியல் நம்பர்ஸ் இருக்கும், அந்த சீரியல் நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இது வந்து எந்த டிரான்சிஸ்டர் பிஜேடி யூஸ் பண்ணி டிசைன் பண்ண டிவைஸா இல்லை வந்து மாஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண டிவைஸா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ ஃபைனல் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டிசைன் a logic gate we have to use a switching component. அந்த switching component ஒரு டிரான்சிஸ்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபெட் டிவைஸாக இருக்கலாம், that is unipolar ஃபெட் டிவைஸாக இருக்கலாம், ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஓகே, சரி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு தேவையான டிவைஸ் எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் பிஜேடி லாஜிக் ஃபேமிலி அது ஒன்று, அப்புறம் வந்து யூனிபோலார் லாஜிக் ஃபேமிலிஸ் அது ஒன்று. சரியா? பிஜேடி லாஜிக் ஃபேமிலிஸில் நம்பர் ஆஃப் லாஜிக் ஃபேமிலிஸ் இருக்கு. ஓகே, அந்த லாஜிக் ஃபேமிலிஸ் அதை நம்ம பார்க்கலாம். அதாவது லாஜிக் ஃபேமிலிஸ் நத்திங் பட் எந்த டிவைஸை யூஸ் பண்ணி அந்த கேட்ஸை டிசைன் பண்ணுறாங்க. ஒரு டிஜிட்டல் லாஜிக் ஐசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, டிஜிட்டல் லாஜிக் ஐசினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடர் ஐசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஓகே, அந்த ஆடர் ஐசியில் நம்பர் ஆஃப் கேட்ஸ், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் ஆர் யூஸ்டு டு ஃபுல்ஃபில் த சர்க்யூட். ஓகே, ஸோ அந்த சர்க்யூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன கேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வேற விஷயம். பட் அந்த கேட்ஸ் எந்த ஸ்விட்சிங் டிவைஸ் பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க, அதாவது எந்த ஸ்விட்சிங் டிவைஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ ஒரு ஆடர் ஐசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த ஆடர் ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆடர்ஸ் அண்ட் ஃபுல் ஆடர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆஃப் ஆடர்ஸ் அண்ட் ஃபுல் ஆடர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃப் ஆடர் அண்ட் ஃபுல் ஆடர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு அண்ட் கேட் வேணும், ஒரு எக்ஸ்ஆர் கேட் வேணும் இல்லையா? ஸோ அண்ட் கேட் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த அண்ட் கேட் அதுக்கு வந்து 2 ஸ்விட்சிங் டிவைசஸ் தேவைப்படும் மினிமம். ஓகே, மேக்ஸிமம் அது வந்து கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ ஒரு அண்ட் கேட் டிசைன் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 2 ஸ்விட்சிங் டிவைசஸ் தேவைப்படும், அதாவது 2 இன்புட் அண்ட் கேட் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால். சிமிலர்லி எக்ஸ்ஆர் கேட் டிசைன் பண்ணணும்னா அந்த மாதிரி மினிமம் 2 இன்புட்ஸ், 2 இன்புட் அண்ட் கேட்ஸ், சாரி 2 டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ்ன்றது டிபெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்படி டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது பைபோலார் லாஜிக் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பைபோலார் லாஜிக் ஃபேமிலிஸ் கூட டிரான்சிஸ்டர் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஓகே, டிரான்சிஸ்டர் லாஜிக் ஃபேமிலினா ஒரே லாஜிக் ஃபேமிலின்றது கிடையாது. ஓகே, அந்த டிரான்சிஸ்டர் லாஜிக் ஃபேமிலின்றது வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல combined with a resistor, combined with a diode. So இந்த மாதிரி வேற
அதர் எலிமெண்ட்ஸ் கூட கம்பைன் பண்ணி ஒரு டிரான்சிஸ்டர் பைபோலார் டிரான்சிஸ்டரை கம்பைன் பண்ணி கேட்ஸை டிசைன் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சப் குரூப்ஸ்ல வரும். ஓகே, ஒரு பைபோலார் டிரான்சிஸ்டர் லாஜிக் ஃபேமிலிஸ்ல சப் குரூப்ஸ்ல இதெல்லாம் வந்து வரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஎல் அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டிடிஎல் அப்படின்னு சொன்னா டயோட் டிரான்சிஸ்டர் லாஜிக். டிடிஎல் அப்படின்னா டிரான்சிஸ்டர் லாஜிக். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லேட்டர் பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போ பைபோலார் லாஜிக் ஃபேமிலி அப்படின்னு சொன்னா அங்கே நம்பர் ஆஃப் லாஜிக் ஃபேமிலிஸ் சப் குரூப்ஸ்ன்றது வந்து வரும். அதே மாதிரி யூனிபோலார் லாஜிக் ஃபேமிலிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெட் யூஸ் பண்ணி பண்ற லாஜிக் ஃபேமிலிஸ், அதாவது ஐசிஸ். ஓகே, ஸோ ஃபெட் யூஸ் பண்ணி பண்ற ஐசிஸ்ல என்னென்ன ஃபெட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஃபெட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி மாஸ்ஃபெட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, யூனிபோலார் லாஜிக் ஃபேமிலிஸ்ல என்னென்ன லாஜிக் ஃபேமிலிஸ் இருக்குன்னா சப்பார்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா PMOS. Okay, PMOS and NMOS and CMOS. So totally 3 different logic families. PMOS na positive MOS. Okay, metal oxide semiconductor field effect transistor. P type metal oxide semiconductor field effect transistor. அதே மாதிரி NMOS அப்படின்னு சொன்னா N type metal oxide semiconductor field effect transistor. அப்புறம் CMOS அப்படின்னு சொன்னா complementary metal oxide semiconductor field effect transistor. So in the 3 types of FETs use பண்ணி logic families, logic gates design பண்றோம். Okay, so இதெல்லாம் வந்து unipolar logic families அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ எதுக்கு இத்தனை different kinds of logic families நம்ம பார்க்கணும்? ஓகேவா? வெறும் டிரான்சிஸ்டர் மட்டும் யூஸ் பண்ணிட்டா போதும் இல்லையா? ஏன் வேற வேற லாஜிக் ஃபேமிலிஸ் வரும்? ஓகே, பைபோலார் டிரான்சிஸ்டர் லாஜிக்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஎல் இருக்கு, டிடிஎல் இருக்கு, அப்புறம் வந்து டிடிஎல் இருக்கு, இசிஎல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி so many things are there, so many logic families are there. எதுக்கு ஒன்று விட்டுட்டு இப்போ ஒன்று இருக்குன்னா எதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லாஜிக் ஃபேமிலியில் இருக்கிற பெனிஃபிட் இன்னொரு லாஜிக் ஃபேமிலியில் இருக்காது. அதுவே ஒரு டிராபேக் இருக்கலாம். ஓகே, அந்த லாஜிக் ஃபேமிலியில் இருக்கிற பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் லாஜிக் ஃபேமிலியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இருக்காம போகும். ஓகே, ஸோ சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் தேர் டு டிசைட் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் எ லாஜிக் ஃபேமிலி. ஓகே, ஒரு லாஜிக் ஃபேமிலியோட ரெக்குவயர்மெண்ட் நம்ம டிசைட் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கணும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்மளுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி அதிகமாக தேவைப்படுதோ அதுக்கேற்ற லாஜிக் ஃபேமிலிஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். Understand? So there are so many logic families, a group of logic families. Okay, அந்த group of logic familiesல எந்த logic family நமக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்றத நம்ம ரிக்வயர்மெண்ட் பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். சரியா? அப்போ ஒரு லாஜிக் ஃபேமிலி எடுத்துட்டா அதோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பார்க்கணும். எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துட்டு எது நம்மளுக்கு கன்வீனியண்டா இருக்கும், எந்த லாஜிக் ஃபேமிலி நம்மளுக்கு கன்வீனியண்டா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு we have to select that logic family. ஸோ அந்த லாஜிக் ஃபேமிலி இருக்கிற ஐசிஸை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, சரி. இப்போ what are the properties? என்ன ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்க்கணும்? ஒரு லாஜிக் ஃபேமிலின்னு எடுத்துட்டா என்ன கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம பார்க்கணும். So how to decide a logic family is better to our requirement? Okay, what are the characteristics we have to analyze to select a logic family? ஓகேவா? ஸோ இந்த ஒரு லாஜிக் ஃபேமிலி நம்ம செலக்ட் பண்ணோம்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கணும், அதில் எந்தெந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த லாஜிக் ஃபேமிலியை செலக்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ பாருங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் ஐசிஸ். ஓகே, ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட்டல் ஐசி தயார் பண்ணுறோம்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன். தட் மீன்ஸ் ஒரு லாஜிக் கேட் இப்போ டிடிஎல் இல்லை ஒரு டிடிஎல்
டயோட் டிரான்சிஸ்டர் லாஜிக் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ அதுக்கு இன்புட் கொடுக்குறோம். அதாவது ஒரு லாஜிக் கேட், தட் மீன்ஸ் இந்த டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண ஒரு லாஜிக் கேட் எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம இன்புட் அப்ளை பண்ணுறோம். That will provide an output corresponding to that applied input, isn't it? சரியா? ஸோ அந்த அவுட்புட்ன்றது வந்து எவ்வளோ நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம அப்ளை பண்ண உடனே அவுட்புட் கிடைக்குமானா தட் இஸ் a $1 million question. ஓகே, ஸோ கிடைக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது, கொஞ்சம் டிலே இருக்கும். ஓகே, அந்த டிலேன்றது வந்து நம்ம எவ்வளோ செகண்ட்ஸில் இருக்குமா அப்படின்னு சொன்னால் கிடையாது, நானோ செகண்ட்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ இன்புட் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவுட்புட் வரதுக்கு வந்து சம் நானோ செகண்ட்ஸ் பிடிக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு லாஜிக் ஃபேமிலியும் ஒவ்வொரு நானோ செகண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டிடிஎல் லாஜிக் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ப்ராபகேஷன் டைம் டிலே டைம் இருக்கும். ஓகே, ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன் இதை வந்து நம்ம இன்னொரு இதில் வந்து கான்டெக்ஸ்டில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபகேஷன் டிலே டைம். ப்ராபகேஷன் டிலே டைம்னா அதான் உள்ளே போயிட்டு வெளியில் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், தட் இஸ் ப்ராபகேஷன் டிலே டைம். இது வந்து நார்மலாக டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டிபினா டைம் ப்ராபகேஷன். ஓகே சார், இப்போ இந்த ப்ராபகேஷன் டைம் டிலே அப்படின்றது வந்து ஒரு லாஜிக் ஃபேமிலிக்கு அதிகமாக இருந்ததுன்னா தட் லாஜிக் ஃபேமிலி ஐசி அந்த கேட் ஸ்லோவாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த ப்ராபகேஷன் டிலே டைம் ஓவராக அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கேட் ஸ்லோவாக ஒர்க் ஆகுது அப்படின்றது அர்த்தம். அந்த ப்ராபகேஷன் டிலே டைம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கேட் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் ஏ லாஜிக் ஃபேமிலி. சரியா? ஸோ அந்த லாஜிக் ஃபேமிலியோட ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன் நம்ம எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாட் கேட் எடுத்துக்கணும். அதாவது டிரான்சிஸ்டர் ஸ்விட்சிங் டிவைஸ் யூஸ் பண்ணி ஒரு நாட் கேட் எடுத்துக்கிறோம். ஓகே, நாட் கேட்னா என்ன பண்ணுவோம், நம்ம 1 கொடுத்தா அவுட்புட் 0 வரும், இன்புட் 1 கொடுத்தா அவுட்புட் 0 வரும், அதே இன்புட்ல 0 கொடுத்தா அவுட்புட் 1 வரும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போ நம்ம வந்து இனிஷியலாக இன்புட் 0 இருக்கு, நம்ம 1 கொடுக்க போகிறோம். ஓகே, இது வந்து 0 ஸ்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா கிளாக் பல்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இங்கே வரும் பாருங்க, இது 0 லெவல், இது 1 லெவல். ஹை லெவல் வந்து 1 லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வோல்டேஜ் லெவல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் போது இது 0 வோல்ட், இது வந்து 5 வோல்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன்ஸ் 0னா 0 வோல்ட், 1னா 5 வோல்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 0 வோல்ட் கொடுக்குறோம். ஓகே, அப்போ வந்து அவுட்புட் வந்து ஹையில் இருக்கு. தட் மீன்ஸ் இது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து நம்ம 0ல இருக்கு. இது ஒரு நாட் கேட்டோட இன்புட் அண்ட் அவுட்புட் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ நாட் கேட்ல வந்து இனிஷியலாக 0 இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் கிவிங் 1 as output, I state as output. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இன்புட்டை மாற்றணும். தட் மீன்ஸ் 1 கொடுக்கணும், 0ல இருந்து 1 கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 1 கொடுக்குறோம். அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கேற்ற அவுட்புட் வந்து 0 அவுட்புட்ல வரணும். ஓகே, சரி, இப்போ நம்ம 1 கொடுத்தா அந்த இன்புட் அந்த கேட்ன்றது வந்து அந்த டிரான்சிஸ்டர்ன்றது வந்து 1 சடனாக எடுத்துக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துக்கும். பிகாஸ் ஆஃப் த கெப்பாசிட்டி ப்ராப்பர்ட்டி அட் பேஸ் ரீஜன். ஸோ பேஸ் ரீஜனில் நம்ம கெப்பாசிட்டி ப்ராப்பர்ட்டி லைட்டாக இருக்கும். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டினால அது ஸ்லோவாக எடுத்துக்கும். இப்படி சடனாக 0ல இருந்து 1க்கு சடனாக போவாது, கொஞ்சம் ஒரு நானோ செகண்ட் டிலேன்றது வந்து அங்கே இருக்கும். ஸோ
it will raise slowly, gradually. Okay, சரியா? So இப்போ இந்த 0 ல இருந்து இந்த டிரான்சிஷன் டைம் இருக்கு பாத்தீங்களா, 0 ல இருந்து 1 க்கு போற அந்த டிரான்சிஷன் டைம் இருக்கு இல்லையா, அந்த டிரான்சிஷன் டைம்ல 50% ரீச் ஆயிடுச்சுன்னா அது 1 மாறிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ 50% அண்ட் அபோவ் அது ரீச் ஆயிடுச்சுன்னா அது 1 ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிறோம். தட் மீன்ஸ் நம்ம இந்த 50% ரீச் ஆகும்போது இப்போதான் நம்ம 1 இன்புட் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ 0ல இருக்க இன்புட் இஸ் இன்புட், இது அவுட்புட் of a NOT gate. Understand? So இப்போ இன்புட் வந்து 0 ல இருந்து 1 க்கு அப்ளை 1 மாத்துறோம். அந்த சேஞ்சஸ் வந்து அந்த டிரான்சிஷன் டைம் அப்படின்றது வந்து ஸ்லோவா போகுது. ஸ்லோவானா நம்ம நினைக்கிற மாதிரி செகண்ட்ஸ்ல இருக்காது, ஸ்லோ. ஓகே, நானோ செகண்ட்ஸ் இருக்கும். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள அது போயிடும். இருந்தாலும் அந்த நானோ செகண்ட் ரேஞ்ச்ல நம்ம பார்க்குறப்போ அது ஸ்லோவா தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 1 போற அந்த டிரான்சிஷன் பீரியட்ல 50% எப்போ ரீச் ஆகுதோ அப்போ 1 மாறிச்சுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? ஸோ இது வந்து கிளாக் வைஸா இருந்தாலும் 0 1 0 1 0 1 அப்படின்னு இருந்தாலும், ஓகே, இப்போ 0ல இருந்து நம்ம 1 அப்ளை பண்ணோம்னா அந்த சடன் ரைஸ்ன்றது வந்து இருக்காது. அங்க வந்து சின்ன ஒரு நானோ செகண்ட் டைம் டிலேன்றது வந்து இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரைஸ் ஆகிற அந்த பீரியட்ல 50% எப்போ ரீச் ஆகுதோ அப்போ இன்புட் நம்ம அப்ளை பண்ண இன்புட் அங்க இன்புட்ல அப்ளை ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போ 0ல இருந்து 1க்கு மாற்றியாச்சு. ஓகே, தென் அந்த 0ல இருந்து 1 ஆச்சுல, இப்போ இந்த இடத்துல வந்து இன்புட் 1 ஆயிடுச்சு. பட் அவுட்புட் இஸ் ஸ்டில் இன் ஹை பொசிஷன். ஓகே, நம்ம இங்க 1 மாற்றணும்னா இங்க 0 மாறிடல. இந்த 1 நம்ம சேஞ்ச் பண்ண உடனே இங்க 0 மாறிடல. ஓகேவா? இதுவும் 1லயே இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ இந்த 1 அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டைம் பீரியட் எவ்வளோனா நானோ செகண்ட்ஸ்ல இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அது 0க்கு மாறுது. இது அவுட்புட். ஸோ இன்புட் 0ல இருந்து 1க்கு மாற்றினா அவுட்புட் 1ல இருந்து 0க்கு மாறுது. இட் இஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் a NOT gate, isn't it? ஸோ இப்போ நம்ம இங்க 1க்கு மாற்றின கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவுட்புட்ன்றது வந்து 1ல இருந்து 0க்கு மாறுது. ஓகே, ஸோ இந்த டிலே தான் இதுல 50% ரீச் ஆகிறதுக்கும் அந்த அவுட்புட் சேஞ்சஸ், அது கரஸ்பாண்டிங் அவுட்புட் சேஞ்சஸ்ல 50% ரீச் ஆகிறதுக்கும் எவ்வளோ டிலே இருக்கு, அது ஒரு டிலே. அந்த டிலே அது ப்ராபகேஷன் டைம் டிலே கிடையாது. ஓகே, இன்னும் இருக்கு பாருங்க. ஓகே, அந்த டிலே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TPHL அப்படின்னு எடுத்துக்கிறோம். TPHL அப்படின்னு சொன்னா அவுட்புட் வந்து ஹைல இருந்து லோக்கு மாறதுக்கான டைம் பீரியட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ என்ன டைம் பீரியட் அது? TPHL. அவுட்புட் வந்து 1ல இருக்கு. தட் மீன்ஸ் ஹை. H னா ஹை, L னா லோ. இங்க P னா ப்ராபகேஷன், T னா டைம். ப்ராபகேஷன் டைம் ஃபார் high to low transition. ஓகே, அது ஒரு டைம். ஓகே, அது பக்கத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன் சிமிலர் கேஸ் அவுட்புட் இன்புட் வந்து இப்போ 1ல இருக்கு. 1ல இருந்து நம்ம 0க்கு மாத்துறோம். அப்போ அவுட்புட் என்ன மாறும்? இது 1ல இருந்து 0 மாத்தினா அவுட்புட் வந்து 0ல இருந்து 1 போகும் இல்லையா? ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இது 1ல இருந்து நம்ம 0க்கு மாத்துறப்போ சடனா 0 ஆயிடாது, சம் டைம் டிலே இருக்கும். ஸோ அதை நீங்க பார்த்துக்கணும். ஓகே, 50% எப்போ ரீச் ஆகுதோ அப்போ நம்ம இன்புட்ல வந்து
ஜீரோ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்றது அது அர்த்தமாயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஜீரோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவுட்புட் எப்போ சேஞ்ச் ஆகுது? இந்த இன்ஸ்டன்ட், இந்த டைம் இன்ஸ்டன்ட்ல நம்ம ஜீரோ அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த லைன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைம் இன்ஸ்டன்ட்ல நம்ம ஜீரோ அப்ளை பண்ணியிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அவுட்புட்ல 1 வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ இந்த டிலேவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TPLH அப்படின்னு சொல்லுவோம். லோ டு ஹை, அவுட்புட் வந்து லோல இருந்து ஹைக்கு டிரான்சிஷன் ஆக அந்த டைம் டிலே. ஓகே, ஸோ we are getting two types of delay times. What are they? TPHL and TPLH. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் போட்டா, அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் போடுறப்போ நம்மளுக்கு ஒரிஜினல் ப்ராபகேஷன் டைம் டிலே, அதாவது அந்த கேட்டோட இது அந்த நாட் கேட்டோட ப்ராபகேஷன் டைம் டிலே எவ்வளோ அப்படின்றது கிடைக்கும். ஸோ therefore TP is equal to TPHL plus TPLH divided by 2. Average of TPHL and TPLH. இது போட்டால் ஒரிஜினல் ப்ராபகேஷன் டைம் டிலே கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? இது வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நேனோ செகண்ட்ஸில் இருக்கும். ஓகே, எல்லாம் செகண்ட்ஸில் இருக்காது, நேனோ செகண்ட்ஸில் இருக்கும். சரி, இப்போ இது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஸ்பீட் ஆஃப் ஆபரேஷன், ப்ராபகேஷன் டைம் டிலே. சரி, சம் கேசஸ்ல நம்மளுக்கு ஹை ஸ்பீட் தேவைப்படும், சம் கேசஸ்ல லோ ஸ்பீட் தேவைப்படும். அப்போ எந்த லாஜிக் ஃபேமிலி, இது ஒவ்வொரு லாஜிக் ஃபேமிலியில ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். நேனோ செகண்ட்ஸ்னா கூட இப்போ டிடிஎல் ஆர்டிஎல்னா ரொம்ப அதிகமான டைம் டிலே இருக்கும். ஓகே, டிடிஎல் அதுவும் அதிகமான டைம் டிலே இருக்கும். டையோட் டிரான்சிஸ்டர் லாஜிக் அப்படின்னு சொன்னால் அதுவும் அதிகமான டைம் டிலே எடுத்துக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? டிடிஎல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் குறையும். ப்ராபகேஷன் டைம் டிலே ஆஃப் டிடிஎல் இஸ் அப்ராக்சிமேட்லி 10 nanosecond I think. ஓகே, ஸோ டிடிஎல் லாஜிக் ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராபகேஷன் டைம் டிலேன்றது 10 nanoseconds இருக்கும். டிடிஎல் ஆர்டிஎல்னா அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு லாஜிக் ஃபேமிலியில் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நம்ம இங்கே இருக்கிற 9 கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்துட்டு எந்த லாஜிக் ஃபேமிலி நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன், தட் இஸ் ப்ராபகேஷன் டைம் டிலே அப்படின்னு கூட நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். பவர் டிசிபேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ ஒரு ஐசிக்குள்ள டிஜிட்டல் லாஜிக் ஐசிக்குள்ள நம்பர் ஆஃப் கேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதை இன்டிகிரேட் பண்ணுவோம். அதாவது இன்டிகிரேட்னா நம்பர் ஆஃப் கேட்ஸ் ஒன்றா சேர்த்து ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் கால்டு இன்டிகிரேட்டட் சர்க்யூட். ஓகே, ஸோ அந்த இன்டிகிரேட்டட் சர்க்யூட்டை வந்து நம்பர் ஆஃப் கேட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இன்டிகிரேஷன் ரேஞ்சஸ்லாம் இங்கே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம்னா பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் ஸ்கேல் இன்டிகிரேஷன் அப்படின்னு சொன்னால் தட் மீன்ஸ் ஒரு ஐசி இருக்குன்னா, ஐசினா நத்திங் பட் இன்டிகிரேட்டட் சர்க்யூட். I show you at the lab time. Okay, so இப்போ IC அப்படி சொன்னா இன்டிகிரேட்டட் சர்க்யூட். ஸோ இன்டிகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்னு சொன்னா அதில் நம்பர் ஆஃப் சர்க்யூட்ஸ் வந்து இன்டிகிரேட் ஆகிருக்கும். இன்டிகிரேட் மீன்ஸ் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. தட் இஸ் நத்திங் பட் இன்டிகிரேஷன். ஓகே, ஸோ இன்டிகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்னு பார்க்குறப்போ நம்பர் ஆஃப் கேட்ஸ் வந்து இன்டிகிரேட் ஆகிருக்கும். அந்த நம்பர் ஆஃப் கேட்ஸ் எத்தனை கேட்ஸ் ஒரு ஐசிக்குள்ள இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு ரேஞ்சில் நம்ம பார்க்கணும். Understand? First, SSI. SSI means small scale integration. Small scale integration na ஒரு IC இருக்குடனா, ஒரு சின்ன IC இருக்குடனா, அதில் less than 12 gates, ஒரு 12 கேட்ஸ்க்குள்ள இருக்குதுன்னா, அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அண்டிகேட் ஐசிஸ்லாம் வந்து லேபில் பார்க்குறப்போ கேட் ஐசிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த கேட் ஐசிஸ் 74 சீரிஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து டிடிஎல் லாஜிக் ஃபேமிலியில் வரும். லேட்டர் ஐ வில் டெல் யூ. ஓகே, ஸோ அந்த லாஜிக் கேட் ஐசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா
less than 12 logic gates are there, are integrated within that IC. Okay, so அந்த 12 இல்லனா அதோட கம்மியான கேட்ஸ் ஒரு ஐசிக்குள்ள இருந்ததுன்னா இன்டிகிரேட் ஆயிருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஸ்மால் ஸ்கேல் இன்டிகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 12 கேட்ஸ் உள்ள நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள எத்தனை டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும்? கேட்ஸ்னா டிரான்சிஸ்டர் பேஸ் பண்ணி டிசைன் பண்றதா இல்லையா? So how many transistors can be integrated to design the SSI logic gate logic family ICs? அப்படி பார்க்கப்போ less than 100 transistors are யூஸ் பண்ணிருப்பாங்க. Understand? 100 ஓட கம்மியான டிரான்சிஸ்டர்ஸ். இப்போ ஒரு கேட் தயார் பண்ணனால மினிமம் 2 பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேட் தயார் பண்ணனால மினிமம் 2 டிரான்சிஸ்டர் தேவைப்படுது இல்லையா? ஸோ அது மாதிரி 12 கேட்ஸ் நம்ம ஒரு ஐசிக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை டிரான்சிஸ்டர் தேவைப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா less than 100 டிரான்சிஸ்டர்ஸ் தேவைப்படலாம். ஸோ அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இன்டிகிரேஷன். நெக்ஸ்ட் மீடியம் ஸ்கேல் இன்டிகிரேஷன் MSI. MSI அப்படின்னு சொன்னால் எத்தனை கேட்ஸ் அந்த ஐசிக்குள்ள இருக்கும்? ஒரு ஐசிக்குள்ள எத்தனை கேட்ஸ் இன்டிகிரேட் ஆயிருந்தா அது MSI ரேஞ்சுக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கேட்ஸுக்கு மேலே 99 கேட்ஸுக்கு உள்ள, அதாவது 100 கேட்ஸுக்கு உள்ள இருந்ததுன்னா அது MSI ரேஞ்ச் கீழே வரும். அந்த ஐசி MSI ரேஞ்ச் கீழே வரும். ஓகே, ஸோ இதில் வந்து எத்தனை டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க? அந்த 99 கேட்ஸ், அதாவது 100 கேட்ஸுக்குள்ள இருக்கு இல்லையா? 99 கேட்ஸ் தான் கம்பல்சரி இருக்கணும்னு கிடையாது, 99குள்ள இருக்கலாம். 12க்கு மேலே 13 கேட்ஸ் இருக்கலாம், 14 கேட்ஸ் இருக்கலாம், அப் டு 99 வரைக்கும் அந்த கேட்ஸ் இன்டிகிரேட் ஆகிருக்கும். சரியா? ஸோ அந்த கேட்ஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ள MSI அந்த ஐசிக்குள்ள எத்தனை டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க? அதாவது ஸ்விட்சிங் டிவைசஸ். டிரான்சிஸ்டர்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இட்ஸ் நத்திங் பட் ஸ்விட்சிங் டிவைஸ். ஓகே, ஸோ எத்தனை ஸ்விட்சிங் டிவைசஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறப்போ 100லேருந்து 1000க்குள்ள யூஸ் பண்ணியிருப்பாங்க. 100 டிரான்சிஸ்டர்லேருந்து 1000 டிரான்சிஸ்டர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? டு டிசைன் த 99 logic gates, within 99 logic gates. Okay, so next large scale integration. Large scale integration LSI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன்னா இந்த ஐசிஸ்குள்ள, இந்த ரேஞ்ச் ஐசிஸ்குள்ள எத்தனை கேட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99க்கு மேலே 999 அதுக்குள்ள 1000 கேட்ஸ்க்குள்ள டிசைன் பண்ணியிருந்தா அது large scale integration. Understand? So 1000 logic gates யூஸ் பண்ணியிருந்தா அது வந்து large scale integration. ஓகே, ஸோ large scale integrationல என்னென்ன டிவைசஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் சின்ன பேசிக் லெவல் மைக்ரோ ப்ராசஸர் ஐசிஸ்லாம் வந்து large scale integrationல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 4004 இது வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர். இது வந்து VLSI டு இது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன் LSIக்கும் VLSIக்கும் நடுவில் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் சொல்ல போனால் இது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன் ஐசி. இது வந்து மைக்ரோ ப்ராசஸர், ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் 4004 தான். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நீங்கள் மைக்ரோ ப்ராசஸர்னு பார்க்குறீங்களா? அந்த மைக்ரோ ப்ராசஸரில் ஃபர்ஸ்ட் ஐசி இன்டெல் கார்பரேஷனோட ஃபர்ஸ்ட் ஐசி 4-bit மைக்ரோ ப்ராசஸர் 4004. இந்த ஐசி வந்து LSI ரேஞ்ச் கீழே வரும். தட் மீன்ஸ் LSI ரேஞ்ச்னா 99 கேட்ஸ்லேருந்து 1000 கேட்ஸ்க்குள்ள யூஸ் பண்ணிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுக்கு வந்து எத்தனை டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க 1000 டிரான்சிஸ்டர்லேருந்து 10,000 டிரான்சிஸ்டர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிருப்பாங்க. எப்படி 999 லாஜிக் கேட்ஸ் அதுக்குள்ள யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எத்தனை டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1000 டிரான்சிஸ்டர்ஸ்ல இருந்து 10000 டிரான்சிஸ்டர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. தட் இஸ் லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன். வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன் அப்படின்னு சொன்னா பாருங்க, வெரி VLSI இப்போ நம்ம யூஸ் பண்ற ஆல்மோஸ்ட் ஆல் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே வந்து VLSI கீழே தான் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? VLSI னா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன். நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்ற அந்த மைக்ரோ ப்ராசஸர்லாம் வந்து பாத்தீங்கன்னா VLSI கீழே தான் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதோட ரேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா, இது VLSI அந்த ரேஞ்ச் அந்த ஐசிக்குள்ள இன்டெல் பென்டியம் மைக்ரோ ப்ராசஸர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்டெல் பென்டியம் மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள நம்பர் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, more than 1000 லாஜிக் கேட்ஸ் up to 10 lakhs லாஜிக் கேட்ஸ். 10 lakhs logic gates na million logic gate, 1 million logic gates. Understand? So இது வந்து VLSI range. Next இன்னொன்று இருக்கு அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன். இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வந்து லேப் பர்பஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரிசர்ச் அந்த லேப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன் ULSI அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எத்தனை லாஜிக் கேட்ஸ் இருக்குன்னா, more than 1 million லாஜிக் கேட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? ஸோ இதுதான் வந்து ஸ்கேல் ஆஃப் இன்டிகிரேஷன்ஸ். அதாவது ஒரு இன்டிகிரேட்டட் ஐசி சர்க்யூட்ஸ் தட் இஸ் ஐசி பேக் உள்ள எத்தனை லாஜிக் கேட்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கும், ஓகே, எத்தனை லாஜிக் கேட்ஸ் அகாமடேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத சொல்ற ரேஞ்சஸ். SSI-னா ஸ்மால் ஸ்கேல் இன்டிகிரேஷன், MSI medium scale integration, LSI large scale integration, VLSI very large scale integration, ULSI அப்படின்னு சொன்னா ultra large scale integration. Understand? So okay, சரியா? Next இப்போ இந்த பவர் டிசிபேஷன் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த மாதிரி இன்டிகிரேட்டட் ஐசிஸ்க்கு நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணணும். அது வேலை செய்யணும்னா பவர் அப்ளை பண்ணும் இல்லையா? பவர் சர்க்யூட் பவர் சப்ளை அப்ளை பண்ணும். அந்த பவர் சப்ளை அப்ளை பண்ணுறப்போ எத்தனை வோல்ட் பவர் அப்ளை பண்ணணும், அதுல இருந்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகும், ஓகே, எத்தனை வோல்ட் அதுல இருந்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகும், எவ்வளோ கரண்ட் தேவை. ஸோ அதுதான் நம்ம வந்து, அதாவது அந்த பவர் எவ்வளோ பவர் அந்த ஐசி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் டோட்டலாக மொத்த லாஜிக் கேட்ஸும் வேலை செய்யறதுக்கு எவ்வளோ பவர் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் வந்து நம்ம பவர் டிசிபேஷன் ஆஃப் தட் ஐசி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இங்க பவர் டிசிபேஷன் அப்படின்னு சொன்னா ஒரு கேட் எவ்வளோ பவர் யூஸ் பண்ணிக்குது, ஒரு லாஜிக் கேட் இப்போ நம்பர் ஆஃப் இப்போ ஸ்மால் ஸ்கேல் இன்டிகிரேட்டட் ஐசியில் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம லெஸ் தேன் 12 லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த லெஸ் தேன் 12 லாஜிக் கேட்ஸில் ஒரு லாஜிக் கேட் எவ்வளோ பவர் யூஸ் பண்ணிக்குது, ஓகே, தட் இஸ் கால்ட் பவர் டிசிபேஷன் பை ஏ லாஜிக் கேட். பவர் டிசிபேஷன் பை ஏ லாஜிக் கேட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக் கேட் ஐசிக்கு வந்து வோல்டேஜ்ன்றது வந்து கான்ஸ்டன்டாக தான் அப்ளை பண்ணும். 5 வோல்ட்னா 5 வோல்ட் தான் அப்ளை பண்ணும் ஒரு ஹோல் ஐசி. ஓகே, இப்போ வர மைக்ரோ ப்ராசஸர் ஐசிக்கு கூட நம்ம பார்த்தீங்கன்னா அதிகமான வோல்டேஜ்லாம் அப்ளை பண்ண முடியாது, 5 வோல்ட் தான் மேக்ஸிமம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 5 வோல்ட் அதோட கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் 3 வோல்ட் அந்த மாதிரி ரேஞ்ச் கூட ஐசிஸ் இருக்கு, டிஜிட்டல் ஐசிஸ். மைக்ரோ ப்ராசஸர் ஐசிஸ்லேயே, மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர் ஐசிஸ்லேயே 3 வோல்ட்ல வேலை செய்கிற ஐசிஸ் இருக்கு, 5 வோல்ட்ல வேலை செய்கிற ஐசிஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ வோல்டேஜ் VCC, the supply voltage is constant. VCC na collector supply voltage. இது வந்து collector current ICC அப்படின்னு சொன்னா. Understand? So ஒரு logic gate இந்த SSI logicல 12 logic gates எடுக்கிறாங்க. அந்த 12 logic gateல ஒரு logic gate
எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துக்குதுன்னா அது வோல்டேஜ் எல்லா லாஜிக் கேட்டுக்கும் ஒரே வோல்டேஜ், ஒரே மாதிரியான வோல்டேஜ் தான். That is 5 volt. So it is constant, nearly constant. Okay, so இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. பட் ஒரு லாஜிக் கேட் எவ்வளோ கரண்ட் எடுத்துக்குது அதுதான் வந்து இந்த பவரை டிசைட் பண்ணுறது, பவர் டிசிபேஷனை டிசைட் பண்ணுறது. அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? பார்த்தீங்கன்னா PD power dissipation is equal to VCC. VCC is constant. இந்த PDன்றது வந்து எது மேலே டிபெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICC மேலே டிபெண்ட் ஆகுது. ஓகே, கரண்ட் மேலே டிபெண்ட் ஆகுது. ஓகே, நமக்கு தெரியும் P னா V into I இல்லையா? ஸோ V னா VCC, I னா ICC. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ VCCன்றது வந்து கான்ஸ்டன்ட், அது வெளியிலேருந்து அப்ளை பண்ணுற பவர் சப்ளை. It may be 5 volt or it may be 3 volt or etc. Okay, so that is the constant, but current is different. Okay, over logic and the switching devices current is vary out. Okay, so yeah, so the current எவ்வளோ அப்படின்றத பார்க்குறோம். கரண்ட்னா ஒரு கரண்ட் கிடையாது, இங்கே 2 கரண்ட்ஸ் வரும். ஐசிசிலே வந்து டூ டைப்ஸ் ஆஃப் கரண்ட்ஸ் வரும். அதாவது லாஜிக் 0 அப்ளை பண்ணும்போது ஒரு மினிமம் கரண்ட், ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகும் இல்லையா? ஓகே, 0 கரண்ட், எக்ஸாக்ட் 0 கரண்ட் ஃப்ளோ ஆகாது. லாஜிக் 0 அப்ளை பண்ண கூட நம்ம பார்த்தோம் கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொன்னால் அந்த கட் ஆஃப் ரீஜனில் வந்து எக்ஸாக்ட் 0 கரண்ட்ன்றது கிடையாது. சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் ஈவன் இன் கட் ஆஃப் ரீஜன் ஆல்சோ. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ சேச்சுரேஷன் ரீஜனில் ஹெவி கரண்ட் ஃப்ளோ ஆகும், அது ஒரு பக்கத்தில் வச்சிருக்கோம். தட் மீன்ஸ் 1 அப்ளை பண்ணுறப்போ ஹெவி கரண்ட் ஃப்ளோ ஆகும். அஃப்கோர்ஸ் 0 அப்ளை பண்ணுறப்போ சம் கரண்ட்ன்றது வந்து ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்ன்றது வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே சார், அதுதான் இந்த ரெண்டு கரண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பாருங்க, ஐசிசி 0 அப்படின்னு சொன்னால் நம்ம 0 அந்த லாஜிக் கேட்டுக்கு 0 அப்ளை பண்ணும்போது சம் கரண்ட் அந்த லாஜிக் கேட்டுக்குள்ள என்டர் ஆகும். அதே மாதிரி ஐசிசி 1 அப்ளை பண்ணும்போது அந்த லாஜிக் கேட்டுக்குள்ள என்டர் ஆகும். ஸோ இப்போ இந்த லாஜிக் கேட் எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா it is the average between ICC 0 and ICC 1. Okay, so அதுதான் நம்ம இங்க போடுறோம். So totally PD is equal to VCC, this constant, so VCC into ICC 0 plus ICC 1 divided by 2, the average between ICC 0 and ICC 1. That means 0 க்கு எவ்வளவு current flow ஆகுது, 1 னா எவ்வளவு current flow ஆகுது. Understand? So இது power dissipation. இப்போ அதிகமான கரண்ட் யூஸ் பண்ணிச்சு ஒரு டிவைஸ் அப்படின்னு சொன்னா அந்த பவர் லாஸ்ன்றது வந்து அதிகமாக இருக்கும், பவர் டிசிபேட் ஆகிறதுன்றது வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஒரு வேலை செய்யறதுக்கு வந்து யார் கம்மியான, எந்த ஒரு டிவைஸ் கம்மியான பவர் யூஸ் பண்ணிக்குதோ அந்த டிவைஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, கரண்ட் சேவ் பண்ணுறதுக்காக. சிமிலர் கேஸ், அதாவது இங்கேயும் அப்படிதான். என்னன்னா எந்த டிவைஸ், எந்த டிரான்சிஸ்டர், எந்த லாஜிக் ஃபேமிலி பவரை கம்மியாக எடுத்துக்கிட்டோ அந்த லாஜிக் ஃபேமிலி நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் பவர் சேவிங்காக. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பவர் சேவிங் பர்பஸ்க்காக நம்ம எந்த லாஜிக் ஃபேமிலி கம்மியான பவரை டிசிபேட் பண்ணுதோ ஓகே அந்த லாஜிக் ஃபேமிலி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆப்ரேஷனுக்காக. ஓகே சார், என்னதான் பவர் டிசிபேட் ஆனாலும் பவர் அந்த டிரான்சிஸ்டர் அந்த லாஜிக் கேட் பவரை ஆக்செப்ட் பண்ணிட்டாலும் அது வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிக்காது. அந்த பவர் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லி வாட்ஸ் அப்படின்ற ரேஞ்சில் தான். ஓகே, ஸோ PD power dissipation by a single gate can be multiplied by the number of gates integrated within that IC. Okay, so அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஒரு கேட்டுக்கு எவ்வளோ பவர் தேவைப்படுது,
ஒவ்வொரு கேட்டும் எவ்வளோ பவர் யூஸ் பண்ணிக்குவோம் டோட்டலாக பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஐசியோட அந்த பர்டிகுலர் ஐசியோட பவர் டிஸ்ட்ரிபியூஷன் டோட்டல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத பார்த்துக்கலாம். சரியா? இப்போ லாஜிக் ஃபேமிலிஸில் நம்ம பார்க்குறப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்க்கும்போது டோட்டல் ஐசி பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க முடியாது. ஓகே, ஏன்னா ஒரு ஐசிக்குள்ள எத்தனை கேட்ஸ் இன்டிகிரேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியாது இல்லையா இப்போதைக்கு. ஸோ அதனால் நாம் பார்க்குறது என்னன்னா பவர் டிசிபேஷன் பை எ சிங்கிள் கேட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே லாஜிக் ஃபேமிலி. ஓகே, next figure of merit. Figure of merit na one nothing but the summation of propagation time delay and power dissipation. Okay, figure of merit na and IC எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது நம்மளுக்கு, எந்த அளவுக்கு பெனிஃபிட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த ஐசி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அட் த சேம் டைம் கம்மியான பவரை டிசிபேட் பண்ணணும், isn't it? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறது தான் இது. Figure of merit is equal to TP. TP na nothing but propagation time delay in nanoseconds. PD power dissipation in milliwatts. So இந்த sum அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்தால் அந்த ஐசி வந்து ஸ்லோவாக ஒர்க் ஆகுது, சேம் டைம் பவரை அதிகமாக யூஸ் பண்ணிக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகே, இந்த ஃபிகர் ஆஃப் மெரிட்ன்ற வேல்யூ வந்து கம்மியாக இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் பேர் வந்து இந்த ஃபிகர் ஆஃப் மெரிட்டை விட்டுருவாங்க. என்னென்னா ஆல்ரெடி ப்ராபகேஷன் டைம் டிலேயும் நம்ம பவர் டிசிபேஷனும் பார்க்குறதுனால இந்த ஃபிகர் ஆஃப் மெரிட்ன்றது வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா ரெண்டுமே அந்த கம்மியாக இருந்ததுன்னா தட் மீன்ஸ் ப்ராபகேஷன் டைம் டிலேவும் கம்மியாக இருக்கணும், அதே நேரத்தில் பவர் டிசிபேஷனும் கம்மியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிகர் ஆஃப் மெரிட் லெஸ்ஸர் அமௌண்ட்டில் இருக்கும். ஓகே, அதனால் நம்ம இந்த ஃபிகர் ஆஃப் மெரிட்ன்றது வந்து பார்க்க தேவையில்ல, ஆல்ரெடி பார்த்தது தான். எது ப்ராபகேஷன் டைம் டிலே அண்ட் what is that power dissipation. Next characteristics வந்து பார்த்தீங்கன்னா fan in and fan out. What are fan in and fan out? ஸோ இதை பார்க்கணும். It means இப்போ ஒரு ஐசிக்குள்ள நம்பர் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம், தட் இஸ் இன்டிகிரேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் in sometimes ஒரு கேட்டோட ஒரு லாஜிக் கேட்டோட அவுட்புட் ஷுட் பி ஷேர் பிட்வீன் நம்பர் ஆஃப் லாஜிக் கேட்ஸ், அதர் லாஜிக் கேட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கேட்லேருந்து வர அவுட்புட் வந்து நம்பர் ஆஃப் லாஜிக் கேட்ஸ்க்கு நம்ம இன்புட்டை சப்ளை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஆடர் அப்படின்ற ஃபுல் ஆடர் அப்படின்ற சர்க்யூட்டில் பார்க்குறப்போ எக்ஸ்ஆர் கேட்டில் வர அவுட்புட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆடருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆடரோட எக்ஸ்ஆர் கேட்டில் வர அவுட்புட்டை வந்து நெக்ஸ்ட் ஆஃப் ஆடரில் இருக்கிற அண்ட் கேட் அஸ் வெல் அஸ் எக்ஸ்ஆர் கேட் இந்த ரெண்டுத்துக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஒரு அண்ட் கேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த அண்ட் கேட் இதோட அவுட்புட்டை பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எத்தனை கேட்ஸ் நம்ம வந்து எத்தனை கேட்ஸ்க்கு வந்து நம்ம இன்புட் அப்ளை பண்ணலாம். சேம் கேட், அதாவது இது அண்ட் கேட்னா அதுவும் அண்ட் கேட் தான். ஓகே, அதே மாதிரி நாண்ட் கேட் அப்படின்னு சொன்னால் இதுவும் நாண்ட் கேட். ஸோ எத்தனை கேட்க்கு வந்து நம்ம ஒரு கேட்டோட அவுட்புட்டை சப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் எத்தனை கேட்டுக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதுலேருந்து வர அவுட்புட், அண்டர்ஸ்டாண்ட், அவுட்புட் கரண்ட் இருக்கு இல்லையா, அந்த கரண்ட் வந்து எல்லா கேட்ஸ்க்கும் ஷேர் ஆகும் இல்லையா. ஸோ parallel connection sharing the currents. ஓகே, ஸோ கரண்ட் ஷேர் ஆகிறப்போ அங்கே என்ன ஆகும்னா ஜீரோஸ்க்கும் ஒன்ஸ்க்கும் அந்த கரண்ட் ரேஞ்சுன்றது வந்து வேரி ஆகிறதுக்கு சான்ஸ் வருது. ஓகே, ஸோ அதனால இதோட அவுட்புட்லேருந்து வர கரண்ட் எத்தனை கேட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம், எத்தனை கேட்ஸ் வரைக்கும் ஷேர் பண்ணிக்கலாம், அதை சொல்கிறது தான் வந்து ஃபேன் அவுட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ ஃபேன் அவுட் அப்படின்னு சொன்னால் அவுட்புட் கேன் பி ஃபேன் பிட்வீன் ஹவு மெனி லாஜிக் கேட்ஸ், அதர் லாஜிக் கேட்ஸ். ஓகேவா? ஸோ எத்தனை கேட்ஸ் அதர் லாஜிக் கேட்ஸ் அது கூட சேம் அண்ட் கேட், இது அண்ட் கேட்னா அண்ட் கேட்ஸ். ஓகே,
ஸோ இதோட ஒரு AND கேட்டோட அவுட்புட் வந்து எத்தனை அதர் AND கேட்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற அந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து ஃபேன் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை ஃபேன் இன் மீன்ஸ் அதே கேஸ் தான். ஸோ ஹவு மெனி கேட்ஸ் கேன் டிரைவ் a single AND gate. ஸோ இதுலேருந்து வர எத்தனை கேட்ஸ் வந்து ஒரு கேட்டை வந்து டிரைவ் பண்ணும். ஓகே, ஸோ எத்தனை கேட் அவுட்புட் சேர்த்து ஒரு கேட் நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம், அது வந்து ஃபேன் இன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் கேட்ஸ், the output of number of gates can be applied to a single gate. How many number of gates can be occupied as inputs for a single gate. Understand? So other fan in, then how many gates can be driven from a output of a single gate? It's called fan out. Understand? So this is on the fan in and fan out அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒவ்வொரு லாஜிக் ஃபேமிலிக்கும் இந்த ஃபேன் இன் ஃபேன் அவுட்ன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஃபேன் இன் மெயின்லி அதிகமாக பார்க்க மாட்டாங்க இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபேன் அவுட்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஹவு மெனி கேட்ஸ் கேன் பி driven from the output of a single logic gate. இதுதான் வந்து ஃபேன் அவுட். ஸோ இந்த ஃபேன் அவுட்ன்றது வந்து ஒவ்வொரு லாஜிக் ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு நம்பர் குவான்டிட்டியில் இருக்கு. That means a 10 gates can be driven from the output of a single logic gates அப்படின்றது ஒரு கான்செப்ட். அப்படின்னா இங்கே ஃபேன் அவுட்ன்றது வந்து 10. அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? ஸோ இது வந்து TTL லாஜிக் ஃபேமிலியில் டிரான்சிஸ்டர் லாஜிக் ஃபேமிலி. ஏன் TTL நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் TTL and CMOS are the most important two logic families. Okay, so most important two logic families are TTL and CMOS. So yeah, so this is fan in and fan out. In the side pathina fan in. So how many gates can be given to a single gate to operate? Okay va, adha on the fan in. Adhe madri fan out appdi sonna how many gates can be driven from the output of a single gate. அது வந்து ஃபேன் அவுட் அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் பேராமீட்டர்ஸ். கரண்ட் அண்ட் வோல்டேஜ் பேராமீட்டர்ஸ் இதில் 4 types of currents, 4 types of voltages we have to see. Okay, what are the voltages? 4 types of voltage means VIH, VIL. Similarly, VOH and VOL. What are the names representing here? Means VIH அப்படின்னு சொன்னா the minimum input voltage to apply logic 1 for a gate. Okay, the minimum input voltage to apply a logic 1 for a gate. லாஜிக் 1 இந்த ஹை அப்படி சொன்னா பாருங்க, ஐ னாங்க மினிமம் இன்புட் வோல்டேஜ் VI னா, H னா ஹை லெவல்னா லாஜிக் 1. லாஜிக் 1 க்கு அப்ளை பண்றதுக்கு நம்ம மினிமம் எவ்வளவு வோல்டேஜ் அப்ளை பண்ணணும்? அண்டர்ஸ்டாண்ட்? சோ நமக்கு ஓரலா என்ன தெரியும் அப்படி பாத்தீங்கன்னா 0 கொடுத்தா 0 வோல்ட், 5 கொடுத்தா 0 வோல்ட் கொடுத்தா லாஜிக் 0, 5 வோல்ட் கொடுத்தா லாஜிக் 1 அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இது ஓரலா நம்மளோட blind knowledge, isn't it? There must be a range for that logic 0 and logic 1. புரியுதா? சோ அந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, அதே TTL லாஜிக் ஃபேமிலில பாருங்க 0 வோல்ட்ல இருந்து இது 0.8 வோல்ட், 0 வோல்ட்ல இருந்து 0.8 வோல்ட் அப்ளை பண்ணா அது லாஜிக் 0வா கன்சிடர் பண்ணிடுவோம்.
கன்சிடர் பண்ணிக்குவோம். அது இந்த டிடிஎல் லாஜிக் ஃபேமிலியில் இருக்கிற டிரான்சிஸ்டர்ஸ் எப்படி கன்சிடர் பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வோல்ட்ல இருந்து 0.8 வோல்ட் இன்புட் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா it will be considered as logic 0. Okay, so in the range then what will be the range of logic 1 means 3.5 volt from 3.5 volt to 5 volt as logic 1. இதுதான் வந்து TTL logic ஃபேமிலில இருக்கிற input voltage ranges. Okay, logic 0 apply பண்ணனும் அப்படினு சொன்னா 0 volt apply பண்ணனும். Actually 0 volt exact apply பண்ண முடியாது. Then there is a range. Okay, there must be a range. அந்த range எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 0 volt ல இருந்து 0.8 volt. இந்த நடுவுல நீங்க வந்து எவ்வளவு வோல்டேஜ் அப்ளை பண்ணணும் அது லாஜிக் 0 வர கன்சிடர் பண்ணிக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் இது என்ன ரேஞ்ச் அப்படினு பாத்தீங்கன்னா 3.5 வோல்ட்ல இருந்து 5 வோல்ட் வரைக்கும் ஒரு ரேஞ்ச். Then what about this range? Undefined range. Okay, logic 0 apply பண்ணனும்னா 0 ல இருந்து 0 வோல்ட் 0.8 வோல்ட் அப்ளை பண்ணனும். அதே மாதிரி லாஜிக் 1 அப்ளை பண்ணனும்னா 3.5 ல இருந்து 5 வோல்ட் வரைக்கும் அப்ளை பண்ணனும். இது கூட அப்ராக்ஸிமேஷன் தான். ஓகே, நாட் எக்ஸாக்ட். So see logic 0 அப்படினு சொன்னா எந்த ரேஞ்சில அப்ளை பண்ணனும் வோல்டேஜ் நம்ம இன்புட் வோல்டேஜ் 0 ல இருந்து 0.8. இது கூட எக்ஸாம்பிள் தான். ஓகே, அப்ராக்ஸிமேஷன் தான். இட் இஸ் நாட் எக்ஸாக்ட். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் 3.5 ல இருந்து 5 வோல்ட்டுக்குள்ள அப்ளை பண்ணனும்னா அது லாஜிக் 1. ஓகே, இங்க இருக்கிறது வந்து அன்டிஃபைன்ட் ஸ்டேட். சோ அது வந்து லாஜிக் 1 ஆவும் எடுத்துக்காது, லாஜிக் 0 ஆவும் எடுத்துக்காது. that is nothing that is called undefined state. சோ இந்த ரேஞ்ச்ல நீங்க வோல்டேஜ் அப்ளை பண்ணீங்கன்னா அது லாஜிக் 0 எடுத்துக்கலாம். அது கன்ஃபியூஸ் ஆகும். that means அந்த கேட் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு 0 ஆ எடுத்துக்கலாம், சம்டைம்ஸ் இல்ல 1 ஆவும் எடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? சோ இது undefined range. நீங்க ரேஞ்ச் இன்புட் கொடுக்கறப்போ இந்த ரேஞ்ச்ல கொடுத்தா அது 0, இந்த ரேஞ்ச்ல கொடுத்தா அது 1. ஓகே, சோ இதுல VIH அப்படினு பாத்தீங்கன்னா பாருங்க, லாஜிக் 1 கொடுக்கணும்னா மினிமம் வோல்டேஜ் அதுதான் VIH. 3.5 வோல்டேஜ் அப்ளை பண்ணலையா? சோ இதுதான் வந்து லாஜிக் 1 கொடுக்கிறதுக்கு மினிமம் வோல்டேஜ் VIH, that is input voltage for high range. High range na logic 1, low range na logic 0. Understand? So VIL na input voltage for low range. Okay, lower bit அப்படினு சொன்னா 0. higher bit na H na the higher bit, that is logic 1, lower bit na logic 0. Understand? So அதுதான் வந்து VIH and VIL. Similarly இது வந்து இன்புட்ல நம்ம அப்ளை பண்றோம். Similarly அவுட்புட்லயும் அந்த ரேஞ்ச் இருக்கு. ஓகே, அவுட்புட்ல அந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா VOH and VOL. VOH na output voltage for high range. The logic 1 na output எவ்வளவு வோல்டேஜ்ல அது கொடுக்கும், அந்த கேட் எவ்வளவு வோல்டேஜ் அவுட்புட்ல ப்ரொவைட் பண்ணும் லாஜிக் 1 னா. நெக்ஸ்ட் லாஜிக் 0 னா அவுட்புட்ல எவ்வளவு ரேஞ்ச்ல அந்த வோல்டேஜ் இருக்கும் அப்படி. ஓகே, சரியா? இங்க கேட்கலாம், that means இங்க எவ்வளவு கொடுக்கறோமோ அதானே இங்க வரும். அதே மாதிரி இங்க இந்த ரேஞ்ச் எவ்வளவோ அதே தான் இங்கேயும் அந்த ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் there must be a difference. There may be a difference. Okay, so அங்க டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. Okay, VIH 3.5 வோல்ட் கொடுத்தா அவுட்புட்லயும் மினிமம் வோல்டேஜ் 3.5 வரணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இங்க
ஜீரோக்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் 0.8 கொடுத்தா இங்கேயும் 0.8 தான் வரணும் அப்படின்றத ஒன்றும் சொல்ல முடியாது. There may be a difference between VIH and VOH. Similarly, the difference between VIL and VOL. Understand? So, இதுதான் VIH அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the input voltage for higher bit. Okay. Next, VIL அப்படின்னு பார்த்தீங்கன்னா the input voltage for lower bit. Higher bit, lower bit na higher bit na 1, lower bit na 0. ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay. Next, VOH அப்படின்னு பார்த்தீங்கன்னா output voltage for higher bit. Similarly, VOL means output voltage for lower bit. Understand? So, இந்த VIH உம் VOH உம் சேமா இருக்கலாம் இல்லாமே போகலாம். Understand? Same இருக்கலாம் இல்லாமே போகலாம். Similarly, VIL உம் VOL உம் சேமா இருக்கலாம் இல்ல டிஃபரண்டா இருக்கலாம். Understand? So these are the four voltage components between input and output of a logic gate. Similarly, there are four current components also. Okay, same case. அதே மாதிரி இந்த voltage input voltage for high range இங்க பாத்தீங்கன்னா input voltage for high range higher bit அதே மாதிரி input current for higher bit IAH அப்படின்னு சொன்னா input current for higher bit. இப்போ லாஜிக் 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த 3.5 வோல்ட் அப்ளை பண்றோம் இல்லையா இதுல இருந்து எவ்வளவு கரண்ட் வேணும் கரண்ட் போகணும் அப்போ லாஜிக் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். Okay, so IIH similarly IIL இந்த VIL மாதிரி இந்த IIL னா input current for lower bit. Similarly, IOH means output current for higher bit. Next, output current for lower bit. So these are the voltage and current components between input and output of a logic gate, of a logic family. Understand? So in the voltage மத்தியில இப்போ VIH அப்படின்னு சொன்னா high range voltage inputல VOH அப்படின்னு சொன்னா high range voltage outputல. So இந்த ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கலாம் இல்லாம போகலாம். இல்லாம இருந்தா பெட்டர். டிஃபரன்ஸ் இல்லாம இருந்ததுன்னா much better. டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அங்க ஏதோ நாய்ஸ் இருக்குன்னு அர்த்தம். Understand? Okay, இது 3.5 volt னா இதுவும் 3.5 volt இருந்தா there is no noise between input and output. அந்த கேட்டுக்குள்ள இருக்கிற சர்க்யூட்ல நாய்ஸ் எதுவும் இல்ல அப்படின்றது அர்த்தம். Okay, if there is a difference then we may consider there is a noise in between the input and output of a logic gate. Understand? So அந்த நாய்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நாய்ஸ் மார்ஜின். ஓகே, ஸோ இப்போ இது வந்து 3.5 இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து 3 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட்? 3 வோல்ட்ல 3.7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாய்ஸ் மார்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.7ல இருந்து 3.5 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? அதுதான் நாய்ஸ் மார்ஜின். தட் மீன்ஸ் 0.2 வோல்ட். அதே மாதிரி இங்கே 0.8 இங்கே வேற ஒரு வோல்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து லோயர் நாய்ஸ் மார்ஜின். இது வந்து ஹையர் நாய்ஸ் மார்ஜின், அப்பர் நாய்ஸ் மார்ஜின், இல்லைன்னா ஹையர் நாய்ஸ் மார்ஜின் ஆஸ் வெல். ஓகே, இது வந்து லோயர் நாய்ஸ் மார்ஜின். இது வந்து டெல்டா 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம், இது வந்து டெல்டா 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, நாய்ஸ் இம்யூனிட்டி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நாய்ஸ் இம்யூனிட்டி இதை வேற பேரில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் மார்ஜின். ஓகே, நாய்ஸ் மார்ஜின் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் சொன்னது. தட் மீன்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன்
VIH and VOH. Similarly, the difference between VIL and VOL. Understand? So, VIH is the minimum input voltage for higher bit, that is for logic 0, logic 1. VOH means the minimum output voltage provided by the logic gate for higher bit. That means logic 1 அப்படினா வெளியில எவ்வளவு வோல்டேஜ் வரும், மினிமம் எவ்வளவு வோல்டேஜ் வரும், மேக்ஸிமம் 5 வோல்ட் ரெண்டுத்துக்கும், isn't it? இங்க மினிமம்ன்றது வந்து இது 3.5 வரும், இதுவும் 3.5 வந்ததுன்னா அங்க நாய்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 3.5 இல்லாம அது வேற ஒரு வோல்டேஜ் வந்துச்சுன்னா அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து அப்பர் நாய்ஸ் மார்ஜின் இல்ல ஹையர் நாய்ஸ் மார்ஜின். ஓகே, ஸோ டெல்டா 1 அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் நாய்ஸ் மார்ஜின் இல்ல அப்பர் நாய்ஸ் மார்ஜின், ஹையர் நாய்ஸ் மார்ஜின், whatever it is. Okay, is the difference between VOH and VIH. Okay, இது முன்னாடி பார்த்த மாதிரி இங்க வந்து 3.5 இருக்கு, இங்க 3.7 இருக்கு அப்படின்னு சொன்னா VOH 3.7 ல இருந்து 3.5 மைனஸ் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. அப்போ வந்து 0.2 is the upper noise margin. Similarly, the noise difference between VIL and VOL is called lower noise margin. Okay, so VIL ஒரு வோல்ட் இருக்கு, VOL அப்படின்றது இன்னொரு வோல்ட் வேற மாதிரி இருந்ததுன்னா அப்போ நாய்ஸ் மார்ஜின் நாய்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the difference between both of them. Understand? So இது பார்த்தீங்கன்னா இது 0.8 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது 0.7 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது VOL. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் என்னன்னா 0.8 minus 0.7. Understand? Okay, so this is the lower, upper noise margin and it is lower noise margin. Understand? So in the noise margin illana it is the better logic family. அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் எந்த ஒரு லாஜிக் ஃபேமிலிஸ்க்கும் நாய்ஸ் மார்ஜின் ஒரு மினிமம் ரேஞ்சில் இருக்கும். தட் மீன்ஸ் சம் மில்லி வோல்ட்ஸில் இருக்கும். ஓகே, அது அந்த எந்த லாஜிக் ஃபேமிலிக்கு அந்த நாய்ஸ் மார்ஜின் கம்மியாக இருக்கோ அந்த லாஜிக் ஃபேமிலியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெக்ஸ்ட், இப்போ ஒரு ஐசி டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஐசியை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். There are so many places we can use the ICs. Okay, for domestic purpose வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு கண்டிஷன் இருக்கும், என்விரான்மெண்டல் கண்டிஷன், தட் மீன்ஸ் சரௌண்டிங் கண்டிஷன்ஸ். இன்னும் சொல்ல போனால், இன்னும் டீப்பாக சொல்ல போனால் டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ். இப்போது ஹவுஸ் ஹோல்ட் பர்பஸ், டொமஸ்டிக் பர்பஸ், இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 40 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் நம்ம சரௌண்டிங் இருக்குது. ஓகே, அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் 45, சம்மரில் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு. ஓகே, மினிமம் பார்த்தீங்கன்னா 26 டிகிரி அந்த ரேஞ்சில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்டல் சரௌண்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஐசி அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதை வந்து டிசைட் பண்ணது வந்து ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ரேஞ்ச் என்ற கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஒரு ஐசியை டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களோட டேட்டா ஷீட்டில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம படித்து பார்த்துட்டு ஒரு ஐசி, டிஜிட்டல் ஐசி தயார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஐசியோட டேட்டா ஷீட் அப்படின்னு இருக்கும். அந்த டேட்டா ஷீட்டில் போய்ட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்குற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம அங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு டொமஸ்டிக் பர்பஸ் அப்படின்னு சொன்னால் இப்போது ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு டொமஸ்டிக் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரியிலேருந்து 70 டிகிரி வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஓகே, அதே மிலிட்ரி பர்பஸ் அப்படின்னு சொன்னால் மிலிட்ரி பர்சனல்ஸ், அதாவது மிலிட்ரியில் வந்து இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரோன்,
அப்புறம் இந்த இமேஜ் தெர்மல் இமேஜ் கேப்சரிங் டிவைசஸ் அந்த மாதிரியான டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ அதில் எந்த மாதிரியான லாஜிக் டிவைசஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வயர்லெஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் isn't it? ஸோ இந்த மாதிரி டிவைசஸில் யூஸ் பண்ணுற இந்த ஐசிஸ் லாஜிக் டிவைசஸ் லாஜிக் ஐசிஸ் எவ்வளோ வரைக்கும் டெம்பரேச்சரை தாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பர்பஸ்க்காக அது பார்க்குறப்போ மிலிட்ரினா அவங்க எல்லா வகையான லேண்ட்லேயும் வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணணும். ஓகே, சம்டைம்ஸ் அது வந்து ஒரு ஐஸ் மவுண்டனாக இருக்கலாம் லைக் ஹிமாலயாஸ், சம்டைம்ஸ் டெசர்ட்டில் வேலை பார்க்கலாம். ஓகே, லைக் ராஜஸ்தான் தார் டெசர்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ இந்தியன் மிலிட்ரியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிமாலயாஸில் பார்க்குறாங்க ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே என்ன ரேஞ்ச் டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -டிகிரிஸில் போகும். அதே டெசர்ட்டில் ராஜஸ்தான் அந்த மாதிரி தார் டெசர்ட் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா 50 டிகிரி 55 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர்ன்றது வந்து போகும். ஸோ அந்த இடத்துலலாம் இந்த டிவைசஸ் யூஸ் பண்ணுறப்போ வயர்லெஸ் மாதிரியான டிவைசஸ் யூஸ் பண்ணுறப்போ அந்த டிவைஸ் என்ன பண்ணணும், எல்லா டெம்பரேச்சர் ரேஞ்சையும் பேர் பண்ணிக்கணும். ஓகே, தாங்கிக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான லாஜிக் சர்க்யூட்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஓகே, ஃபார் மிலிட்ரி பர்பஸ். இப்போ வேர்ல்டு வைடாக ஆக்செப்டபிள் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 70 டிகிரிஸ் சென்டிகிரேட் ஃபார் டொமஸ்டிக் பர்பஸ், -55 இருந்து +125 டிகிரி ரேஞ்ச் சென்டிகிரேட் வரைக்கும் மிலிட்ரி பர்பஸ்க்காக பார்க்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த ரெக்குவயர்மெண்ட்டை எந்த ஐசி ஃபுல்ஃபில் பண்ணுதோ அதை அந்தந்த ரேஞ்சுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டிடிஎல் லாஜிக் ஃபேமிலி, டிடிஎல் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை ஃபுல்ஃபில் பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ரேஞ்ச். நெக்ஸ்ட், what is the next property? Is power supply requirements. Power supply requirements என்னன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா லாஜிக் ஐசிஸும் இந்த பைபோலார் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுற எல்லா லாஜிக் ஐசிஸும் வந்து டிஜிட்டல் ஐசிஸ் வந்து 5 வோல்ட் பவர் சப்ளையை யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணும். ஓகேவா? அந்த சிமாஸ் லாஜிக் ஃபேமிலிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ சிமாஸ் காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் லாஜிக் ஃபேமிலிஸ் பார்க்குறப்போ 5 வோல்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கும். சம்டைம்ஸ் 3 வோல்ட் லோ வோல்டேஜ் ரேஞ்சில் ஆப்ரேட் பண்ணுற டிவைசஸ் காம்போனன்ட்ஸாக அது சிமாஸ். ஸோ சம்டைம்ஸ் 3 வோல்ட்லேயும் ஆப்ரேட் ஆகிற ஐசிஸை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பவர் சப்ளை ரேஞ்சுன்றது வந்து டைப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா 5 வோல்ட். ஓகே, மினிமம் பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இட் மே பி 6 வோல்ட் இல்லைனா வந்து 8 வோல்ட் வரைக்கும் ஆப்ரேட் ஆகிற லாஜிக்ஸ் பார்க்கணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் தட் மே பி வேரி. ஸோ மினிமம் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3 வோல்ட். ஓகே, ஸோ these are the power supply requirements. Next, flexibilities available. அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டிஸ். ஃப்ளெக்சிபிலிட்டிஸ்னா எக்ஸ்டர்னல் யூசேஜ் ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது எந்தெந்த கண்டிஷனில் அந்த ஐசிஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஐசி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கா, அந்த லாஜிக் ஃபேமிலி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் அவைலபிள், அதாவது ஒரு ஐசி ஒரு லாஜிக் ஃபேமிலி பேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் டிடிஎல் இந்த லாஜிக் ஃபேமிலி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 types of series are there, 7-4 series and 5-4 series. It is discussed later. Okay, ஸோ இப்போ இந்த 7-4 சீரீஸ்ன்றது வந்து டொமஸ்டிக் பர்பஸ், 5-4 சீரீஸ்ன்றது வந்து மிலிட்ரி பர்பஸ்க்கு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ரேஞ்ச் வேரி ஆகுது இல்லையா. ஸோ 7-4 சீரீஸ் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளோட லேப் பர்பஸ் கூட 7-4 சீரீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி,
54 series வந்து காஸ்ட் அதிகம். At the same time it is used for military purposes. Okay, so இப்போ இந்த சீரிஸ் இப்போ ஒரே லாஜிக் ஃபேமிலி தயார் பண்ணா கூட டிஃப்ரெண்ட் சீரிஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ எந்த சீரிஸ் ஒரே லாஜிக் ஃபேமிலி பார்க்குறப்போ எந்த சீரிஸ் பெஸ்ட்டாக இருக்குது, எந்த சீரிஸ் ஐசிஸ் வந்து பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ டிடிஎல் எடுத்துக்கிட்டோம். இந்த 7-4 பெஸ்ட்டாக 5-4 பெஸ்ட்டாக அப்படின்றத பார்க்குறப்போ 5-4ன்றது காஸ்ட் அதிகம். அண்டர்ஸ்டாண்ட்? 7-4ன்றது வந்து சீப்பாக கிடைக்கும். ஏன்னா 7-4 சீரீஸில் இருக்கிறதும் 5-4 சீரீஸில் இருக்கிறதும் வந்து ஒர்க் அண்ட் ஹவர் சேம் தான். ஓகேவா? அதில் கேட் டேப் பண்ணாலும் இதில் கேட் ஐசிஎஸ் கேட் டேப் பண்ணாலும் ரெண்டு கேட்டோட ஒர்க்கிங்கும் வந்து சேம் தான். பட் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். ஏன் அந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-4 சீரீஸுங்கிறது வந்து டொமஸ்டிக் பர்பஸ்ன்றதுனால இது வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகே, எப்பவுமே வந்து டிஜிட்டல் ஐசிஸ் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான குவான்டிட்டியில் மெயின்டைன் அதை டெவலப் பண்ணும்போது ஃபேப்ரிகேட் பண்ணும்போது காசுன்றது வந்து கம்மியாகிடும். ஓகே, அதே லிமிடெட் பர்பஸ்க்காக நம்ம வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் ஆப்ரேஷன்ன்றது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சம் பெனிஃபிட்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். இப்போ 5-4 சீரீஸ்னால் டெம்பரேச்சர், ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ரேஞ்ச் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதிகமாக அதாவது -55 டிகிரிலேருந்து +125 டிகிரி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு. இந்த 7-4 சீரீஸ்ன்றது 0 to 70 டிகிரி சென்டிகிரேட் அது வரைக்கும் ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் இல்லையா? சரி, இப்போ இதில் இந்த சீரீஸில் எது பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பட் அதோட பர்பஸை பேஸ் பண்ணி நம்ம எது பெஸ்ட்ன்றதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ 7-4 சீரீஸ்ன்றது வந்து மோஸ்ட் ஃபெமிலியர், நிறைய தயாராகுது, அதனால காஸ்ட் கம்மி. ஓகே, சரி, இன்னும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இந்த சீரீஸஸை கம்பேர் பண்ணலாம்? ரெண்டு சீரீஸ், நாட் ஓன்லி தீஸ் 2 சீரீஸ் ஐசிஸ். ஓகே, வேற எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணி அந்த நம்பர் சீரீஸ் வந்து ஐசி சீரீஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம்? ஓகே, அப்படின்ற பார்க்குறப்போ the breadth of the series இந்த ஒரு சீரீஸில் தயார் பண்ணுற இந்த ஐசிஸ் எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் அது வைடாக இருக்குது. தட் மீன்ஸ் எல்லா லாஜிக் ஆப்ரேஷன் இருக்குது. டிஜிட்டல் பர்பஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாஜிக் கேட்லேருந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் வரைக்கும் நம்ம தயார் பண்ணுறோம். மைக்ரோ ப்ராசஸர் வேறு ரேஞ்ச். ஓகே, ஸோ மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே இருக்கிற எல்லா டிஜிட்டல் அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஐசிஸ் நம்ம தயார் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாஜிக் கேட், சின்ன லாஜிக் கேட் 7-4 சீரீஸில் பார்த்தீங்கன்னா 7400 அப்படின்றது ஒரு NAND கேட். ஓகே, குவாட் NAND கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 7400 அது ஒரு NAND கேட். 7402 குவாட் NOR கேட். ஓகே, 7404 NOT கேட். ஓகே, அதில் வந்து ஹெக்ஸா 6 NOT கேட் இருக்கும். 7408 AND கேட், 7432 OR கேட், 7486 XOR கேட். ஸோ இந்த மாதிரி சின்ன லாஜிக் கேட்ல இருந்து ஆடர் சர்க்யூட் இருக்குது, கம்பரேட்டர் இருக்குது, மேக்னிடியூட் கம்பரேட்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு என்னென்ன இருக்குது, ஓகே, மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இந்த சீரீஸில் ஐசிஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு சீரீஸில் நம்ம நிறைய ஐசிஸை வந்து கம்பைன் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்கோடர் ஐசி வைக்கிறோம்னா பக்கத்தில் டீகோடர் ஐசி கனெக்ட் பண்ண வேண்டியது. ரெண்டும் ஒரே சீரீஸில் இருந்தோம்னா அந்த மேட்சிங், காம்பினேஷன் மேட்சிங்கிறது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதுக்காக தான் இந்த ஐசி சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்சை பார்க்கணும். அந்த சீரீஸில் எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஐசி இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஆடருக்கு ஐசி இருக்கா, சப்ட்ராக்டருக்கு ஐசி இருக்கா, ஒரு மல்டிப்ளெக்சருக்கு ஐசி இருக்கா, டிமல்டிப்ளெக்சருக்கு ஐசி இருக்கா, என்கோடர், டீகோடர் and so on, whatever it is. ஸோ எல்லா ரேஞ்சுக்கும் அந்த 7-4 சீரீஸில் ஐசிஸ் இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்கணும்.
So that is the breadth of the series. So 7-4 series-ல எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கு. ஸோ அதனால் அது வந்து ஃபெமிலியர், அதாவது ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது அந்த ஐசி சீரீஸுங்கிறது. நம்ம யூஸ் பண்ணுற லேபில் யூஸ் பண்ணுற டிஜிட்டல் ஐசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 90% 7-4 சீரீஸ். அண்டர்ஸ்டாண்ட்? 5-4 சீரீஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் காஸ்ட். It is costly. Okay. So அதனால 5-4 series நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது மிலிட்டரி பர்பஸ் தான். நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் வந்து 7-4 series. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வந்து பிரெட் ஆஃப் த சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-4 சீரிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய ஐசி அப்ளிகேஷன்ஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற ஐசிஸ்லாம் வந்து அவைலபிலிட்டி இருக்கு மார்க்கெட்டில். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட், பாப்புலாரிட்டி ஆஃப் த சீரிஸ். ஹவு பாப்புலர் இட் இஸ். அந்த சீரிஸ்ன்றது வந்து எவ்வளோ பாப்புலராக இருக்குது வேர்ல்டு வைடு, அதையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், வயர்ட் லாஜிக் கேப்பபிலிட்டிஸ். வயர்ட் லாஜிக் கேப்பபிலிட்டிஸ்னா பாருங்க, இப்போ 7402 அப்படின்றது வந்து இது வந்து ஒரு குவாட் மாதிரி, இல்லைன்னா 7400 அப்படின்றது வந்து இதில் இந்த ஐசிக்குள்ள வந்து 4 NAND கேட்ஸ் இருக்கும். ஓகே, 4 NAND கேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு NAND. ஸோ இதில் 2 இன்புட், ஸோ 7400 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குவாட் NAND கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாட் NAND கேட்னா அது இந்த ஐசிக்குள்ள 4 NAND கேட்ஸ் இருக்கும். ஓகே, 4 NAND கேட்ஸ் இப்படி பார்த்தீங்கன்னா NAND கேட் 1, 2, 3 and 4. இந்த 4க்கும் வந்து இன்புட் வெளியில் இருக்கும், அதே மாதிரி அவுட்புட்டும் வெளியில் இருக்கும். ஸோ இந்த இன்புட் வந்து நம்ம 0 or 1 அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி அவுட்புட்ன்றது வந்து 0 or 1 அவுட்புட் நமக்கு கிடைக்கும் அக்கார்டிங் டு த ட்ரூத் டேபிள் ஆஃப் NAND. ஓகே, ஸோ அப்படி நம்ம இன்புட் அப்ளை பண்ணும்போது இது 0 or 1ன்றது அவுட்புட்டாக வரும். இந்த வெளியில் வந்த இந்த அவுட்புட்டை ஒன்ஸ் அகைன் அதர் கேட்டுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். ஓகே, பாருங்க, வயர்ட் லாஜிக் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னா வயர் மூலமா நம்ம மோர் தென் 1 லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். வெளியில அந்த ஐசிக்கு வெளியில நம்ம ஒரு பர்டிகுலர் வயர் எடுத்துக்கிட்டு ஒரு பின்ல இருந்து இன்னொரு பின்னுக்கு நம்ம கனெக்ட் பண்றது மூலமா ஒரு லாஜிக்ல இருந்து இன்னொரு லாஜிக்கு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது எப்படி பாத்தீங்கன்னா பாருங்க, இது NAND கேட் இல்லையா? AB இங்க அப்ளை பண்றோம், AB அப்ளை பண்றோம். இங்க என்ன வரும்? A.B ஹோல் பார் அப்படின்னு இருக்கும். இந்த அவுட்புட் ஒன்ஸ் அகைன் செகண்ட் இந்த NAND கேட் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த அவுட்புட் எடுத்துட்டு போயிட்டு இதுக்கு கனெக்ட் பண்றோம். அதாவது இந்த NAND கேட் 2 இன்புட்ஸ் இருக்கு இல்லையா? 2 இன்புட்ஸ்க்கும் at the same time simultaneous அப்ளை பண்றோம். ஓகே, சோ simultaneous அப்ளை பண்றப்போ என்ன ஆயிடும்? ஒரு NOT கேட்டா மாறிடும். அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம இந்த யூனிவர்சல் லாஜிக் கேட்ல NAND கேட் as AND கேட் அப்படி பார்க்கறப்போ ஒரு NAND கேட் அதுக்கப்புறம் followed by a NOT கேட்.
நாட் கேட் அதுவும் NAND கேட் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு இன்புட்டையும் வந்து நம்ம கிளப் பண்ணுறப்போ அது ஒரு நாட் கேட்டாக மாறிடும். ஓகே, தென் ஃபைனலி we get A dot B as a result. It is the result of an AND gate. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரெண்டு இன்புட்டுக்கும் வயர் மூலமா கனெக்ட் பண்ணுவோம். அவ்வளோ. ஓகே, அப்போ என்னாச்சு? ஃபைனல் அவுட்புட் AND கேட் அவுட்புட்டாக வந்துச்சு. இருக்கிறது NAND கேட், அவுட்புட் என்ன? AND கேட் அவுட்புட்டாக வந்துச்சு. ஸோ தட் மீன்ஸ் வயரை யூஸ் பண்ணியே நம்ம லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். வெளியில் வர வயர் மூலிமா பின்ஸ் மூலிமா ஒரு பின்லேருந்து இன்னொரு பின் கனெக்ட் பண்ணுறது மூலிமா நம்ம எந்த அளவுக்கு வேற வேற ஃபங்க்ஷன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து வயர் லாஜிக் கேப்பபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ். அவைலபிலிட்டி ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபிளிப் ஃப்ளாப் இஸ் டிஃப்ரெண்ட் திங். இப்போ ஒரு லாஜிக் கேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐசின்னு எடுத்துக்கிட்டா ஓகே, இப்போ பாருங்க ஏபி இன்புட் கொடுக்குறப்போ இந்த NAND கேட் அவுட்புட் என்ன வரும்? A dot B ஹோல் பார் அப்படின்னு வரும். அண்டர்ஸ்டாண்ட்? At the same time இந்த IC A dot B ஹோல் பார் அதோட காம்ப்ளிமெண்ட் A dot B அப்படின்ற ரெண்டு காம்ப்ளிமெண்ட்டையும் கொடுத்ததுன்னா கொடுக்குற பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னா அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிலிட்டி ஆஃப் காம்ப்ளிமெண்ட். ஒரே நேரத்தில் அவுட்புட்டோட காம்ப்ளிமெண்ட் ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக ஒரு ஐசி கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் த ப்ராப்பர்ட்டி அவைலபிலிட்டி ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அவுட்புட்ஸ். டைப்ஸ் ஆஃப் அவுட்புட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இது மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அந்த மாதிரி சர்க்யூட்ஸை பார்க்குறப்போ உங்களுக்கு வரும். தட் இஸ் எக்ஸ்டர்னல் புல்அப் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதே மாதிரி ஆக்டிவ் புல்அப் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அப்புறம் வந்து ஓப்பன் கலெக்டர் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி அவுட்புட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவுட்புட்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றி இப்போது டிஸ்கஷன் வேணாம். ஓகே, அந்த டாபிக் வரும்போது நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஓகே ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 9 properties, 9 characteristics we have to analyze before we go for the logic families. Understand? Okay, thank you.